ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்லி வச்சு ஒரு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணும்போது நமக்கு இந்த உளுந்து கழுவுற ஃபீல் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அது போல் தண்ணி நல்லா தெளிவாக வர வரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வாஷ் பண்ண பார்லி எடுத்து இந்த மாதிரி காய் வடிகட்டுறது அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைனர் இருந்தால் கூட அதில் வச்சு அந்த தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு கூட அதில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவும் இல்லை, இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கணும். பார்லியில் நார் சத்துலாம் கம்மி. ஸோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்லி கஞ்சி வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வெயிட் லாஸில் உள்ளவங்களாம் இந்த பார்லி கஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா வெயிட் லாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த பார்லியை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். ப்ரோபியானிக் அமிலம் இந்த பார்லியில் இருக்கிறதுனால நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்க உதவுது. ஸோ ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் அப்பப்போ அரைக்கணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி சூடு ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சி செய்கிறதுக்கு. இப்போ நான் அரைச்ச பார்லியை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்க் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு லங்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நான் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கட்டி விடுவோம். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு கட்டி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 4 டேபிள் ஸ்பூனுக்கே நிறைய வரும். இது கொஞ்சமாகவும் எடுத்தாவே நமக்கு நிறைய கஞ்சி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் 4 டேபிள் ஸ்பூன் பார்லி மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர், நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 தட்டி வச்ச ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவு கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அந்த கஞ்சோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி கஞ்சை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய், நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நட்ஸு, தேங்காய் இதெல்லாம் வந்து கஞ்சோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.